ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவித்திரினுடைய எம்டி அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க. ஸோ அந்த 60 நாட்கள் அவங்க என்னென்ன வேதனைகள், என்னென்ன வலிகளை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ எந்தெந்த கஷ்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதே போல் எம்டியினுடைய பெயில் அப்டேட்டுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக மைவித்தி நண்பர்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிறோம், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ மைவித்தினுடைய எம்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட வந்து 60 நாள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் யாருமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளில வராமல், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து பேசாமல், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ உள்ளே இருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கக்குள்ளே என்ன ஆகும், ஒரே ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் விட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் மட்டும் இருந்து பெட்டு கொடுத்து, ஸோ அவங்களுக்கு தனி அறைகள், தனி பாத்ரூம் எல்லாம் கொடுத்தா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம இருந்துக்கலாம். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 6 பேர் உள்ளே இருக்காங்க. ஒரே ஆள் ஒரே பாத்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பாத்ரூம் வந்து கதவு இருக்காது, குளிக்கிறதுக்கு கதவு இருக்காது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனுபவிச்சுட்டு வராங்க. இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு A+ அதாவது அந்த ஜெயில் அது உள்ளே போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கும் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு நான் அப்ரூவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தனி ரூம் கொடுப்பாங்க, தனி பெட்ரூம், தனி பாத்ரூம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைவித்தி சார்பிலேருந்து ஒரு டைம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற மாதிரி அந்த ரூமில் தான் இவங்களும், ஸோ எம்டி அவங்களுமே இருப்பாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற பாத்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் அதுக்கும் கதவுலாம் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம வந்து படத்தில் பார்க்குற மாரி வந்து ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அத விட அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு ஒழுங்கான ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த மாரி நெறைய விஷயங்கள கஷ்டத்தோட தான் 60 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்திருக்காங்க. மைவித்தி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ எம்டிய, ஸோ எம்டி அவங்க அத விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படா நம்ம வெளிய வந்து போகும்ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து யாருக்காக பண்றாங்க அப்படின்னா, மக்களுக்காகவும், அவங்களுடைய நிறுவனத்திற்காகவும் தான் மட்டுமே தான் பண்றாங்க. ஏன்னா, அவங்க ஓடி ஒளிய கிடையாது. எதுவுமே பண்ண கிடையாது. போயிட்டு சரண்டர் ஆகுறாங்க. பெயில் அப்ளை பண்றாங்க. பெயில் கேன்சல் ஆகுது. ஓகே, நம்ம சரண்டர் ஆகும்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 60 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒத்துழைப்பு தந்து விசாரணை எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்ப. எல்லாமே போயிட்டு இப்ப வந்து பெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளையும் பண்ண போறாங்க. ஸோ கேஸ பொறுத்தவரைக்கும், கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட கேஸ் முடித்து ரொம்ப நாட்கள் ஆகும். ஓகேங்களா? ஆனா இப்போதைக்கு பெயில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி 60 நாள் முடிஞ்சிருச்சு. செக்ஷன் கிராவிட்டி. ஸோ பெயிலுமே அப்ளை வந்து பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் ஆகணும். ஃபைலிங் ஆயிட்ட பிறகு நம்பர் ஆகணும். நம்பர் ஆன பிறகு தான் நம்மளுக்கு எந்த கேஸ்ன்னு வரும்னு சொல்றேன். நம்பர் ஆனது மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் கேஸ் வந்து வராது. அப்போ இவங்களுக்கு 2ஆம் நம்பர், இவங்களுக்கு 3ஆம் நம்பர்னா, 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் வெள்ளிக்கிழமை கேஸ் வருது. 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பரும் திங்கட்கிழமை கேஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல அது நம்பர் ஆன பிறகு தான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ல என்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்களோ, அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் கோர்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வரக்குள்ள கண்டிப்பா பெயில் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்ல வெளிய வராங்க. ஓகேங்களா? ஸோ ஹைகோர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா பெயில் போட்டு வெளிய வருது. இதுவே நம்ம லோயர் கேஸ்ல அந்த இதில வந்து வெளில வந்தோம் அப்டின்னா, நெறைய அ இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? நெறைய ஒரு கட்டுப்பாடெல்லாம் இருக்கும். எப்போ வேணா வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ரிமாண்ட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாத இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஓகே, அப்ப இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்டின்னா, நம்ம மெரிட்லயே வெளிய வந்துரலாம். ஸோ எந்த ஒரு பயமே இல்லாம நம்ம வந்து கம்பெனி வந்து தொடர்ந்து நடத்தலாம்னு சொல்லிட்டு, ஸோ இது மாரி முடிவு எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஒரு அறைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆனா 60 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் வந்து நெறைய பேர் உள்ள இருப்பாங்க. ஆ அங்க வந்து நல்ல ஒரு ஒழுங்கான ஒரு இது இருக்காது. ஒரு சுற்றுச்சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கக்குள்ள எம்டி மனசுக்குள்ள அவங்களுடைய மனசுக்குள்ள நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கும். ஸோ வெளிய வந்துட்டு ஸோ கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்ன ஆச்சு? ஏதாச்சு? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? பிளான்ல எந்த சேஞ்சஸ் எதாவது இருக்குமா? பேமெண்ட் எப்படி போட போறோம்? யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் ஃபர்ஸ்ட்டு போட போறாங்க? இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. ஏன்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் எல்லாமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கட்டுப்பாட்டுலாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா வந்து இப்போதைக்கு மைவே3 ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணி வச்சிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது பண்ணனால ஒன் பை ஒன்னா நம்ம கோர்ட் படி அதாவது அ நார்ம்ஸ் அதாவது கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ, அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் பேட்ல குடுத்து, அது திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து வாங்கணும். விசாரிக்கிறது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது திரும்பி நம்ம கையிலேருந்து வாங்கி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ற மாரி இருக்கும். ஸோ எம்டி அவங்க வெளிய வந்துட்டாலே, கண்டிப்பா எம்டி ஃபேம் அந்த ஃபோரம் சேனல்ல கண்டிப்பா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வருவாங்க. கண்டிப்பா பேசுவாங்க.
ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு கூட கண்டிப்பாக வந்து பேசுவோம் நம்மக்கிட்ட வந்து. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதே போல் எம்டி ஃபோரம் சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுடைய வீடியோலாம் பார்க்கக்குள்ள ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பே அவுட்லாம் போட்டதெல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, அப்போலாம் வந்து பே அவுட் போட்டுட்டு வந்து தான் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படிலாம் சொன்ன மனுஷர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ளே இருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ மைத்திரினால பலன் அடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு பேமெண்ட் கூட எடுக்காதவங்க, 2 பேமெண்ட் எடுத்தவங்க, 3 பேமெண்ட் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே எம்டி அவங்க வெளியே வந்துட்டு ஒரு நல்ல முடிவு சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் மைவித்திரி நண்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்மளை விட மைவித்திரி உறுப்பினர்களை விட ரொம்பவே எதிர்பார்த்து எம்டி அவங்க காத்துட்ருக்காங்க வெளியே வரதுக்காக. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இறைவனோட பாரத்தினோட என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், அடுத்து சந்திக்கிறேன். அடுத்த அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ், பாய்.